ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ளே எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப் மைதா வேணும். அது கூட 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட 2 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கிறோம். நான் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட ஒரு வார்ம் வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி எண்ணெய் வர மாதிரி பிசைஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து பிசைஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளோட க்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேவா? இதுக்கு அடிஷ்னபிளாக நீங்கள் இது ஒன்றும் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து இது கம் வந்து சேர்க்கலாம். 1 டீஸ்பூன் கம் சேர்த்திங்கன்னா நல்லா அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து க்ளே வந்து வரும். ஓகேங்களா? ஆனால் நான் இப்போ இதில் கம் சேர்க்கலை. ஏன்னா என் வீட்டில் 2 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்க வாயில் வைப்பாங்க, கொல்லுவாங்க அப்படின்றதுனால நான் இதில் கம் சேர்க்கலை. அதே போல் உங்களுக்கு கடையில் இருக்கிற மாதிரியான கலர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபேபர் கலர்ஸ் பெயிண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதுவும் சேர்க்கலை. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளான மஞ்சத்தூள், கேசரி பவுட்ரு, அதை வச்சு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து இதுக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு மாற்றிக்கலாம். தட்டில் மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, ஓகேங்களா, இதை வந்து நல்லா வந்து 3 இதை வந்து நல்லா வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 3 கலர் எடுத்துருக்கிறதுனால 3 வந்து டிவைட் பண்ணுறேன். உங்களுக்கு எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலர் எடுக்கிறதுக்கு நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ரவுண்ட் பண்ணுறதுக்கு கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இதை நல்லா இப்படி பிசைஞ்சு ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித விரிவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக ரவுண்ட் ஆகும். இப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக ரவுண்ட் ஆகும். எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. எண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ தடவுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அவ்வளோக்கு எவ்வளோ இது அதுக்காண்டி ரொம்ப எண்ணெய் ஆக்கிடாதீங்க. இது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் பிசைஞ்சு பிசைஞ்சு பசங்க விளாடும்போது நல்லா சாஃப்டாக ஆகிடும். ஓகேங்களா? இதே மாதிரி 3ஐயும் நல்லா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 3 கலர் எடுத்திருக்கேன். அதனால் நான் எடுத்த மாவை 3ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எத்தனை கலர் வேணுமோ அத்தனை கலருக்கு டிவைட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஹோம்மேட் பண்ணுறதுனால கலர் வந்து உங்களுக்கு திக்காக வேணால் நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். டார்க்காக வேணால் டார்க்காக, லைட்டாக வேணால் லைட்டாக, அந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து இதை வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிட்டேன். என் கையில் ஒட்டவே இல்லை, தட்டுலையும் ஒட்டலை. நல்லா சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இது பசங்க வாயில் வச்சுட்டாலோ கொண்டுட்டாலோ எதுவும் ஆகிடுமோ கொள்ளுமோன்னு பயப்பட தேவையில்லை. வினிகர் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நாள் வரும். சப்போஸ் இது உங்களுக்கு நல்லா இதை வந்து என்னென்னா பசங்கக்கிட்ட விளாட கொடுத்துட்டு ஒரு கண்டெய்னரில் அப்படியே வந்து ஏர் கண்டெய்னரில் வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். இந்த மாதிரி குழி பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து கேசரி பவுடர் எடுத்துருக்கேன். அது இந்த மாதிரி வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப இது பண்ணிடாதீங்க, தண்ணி ஆக்கிடாதீங்க. அதே நேரத்தில் கம்மியாகவும் பண்ணிடாதீங்க. ஒரு நார்மலான இதில் இந்த மாதிரி அதை வந்து அதுக்குள்ளே நடுவால் விட்டு ஓகேங்களா
இதை நல்லா பிசைங்க. நல்லா பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். கலர் வர வரைக்கும் நீங்கள் கொடுத்தது எல்லா ஒயிட் பக்கமும் போகிற மாதிரி நீங்கள் வந்து அதை வந்து ஸ்டிப் பண்ணணும். இப்படி கொடுக்குறதுனால பசங்க வாயில் வச்சிட்டாங்க கொண்டுட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த வித ஃபீலிங்கும் பண்ண தேவையில்லை. நான் என் பசங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பேன். ஏன்னா என் பசங்க வந்து வாயில் வைப்பாங்க, அதனால் நான் வந்து இப்படி கொடுப்பேன். சப்போஸ் உங்களுக்கு வாயில் வைக்க மாட்டாங்க, உங்கள் பசங்க நல்லா விளையாடுவாங்க, ரொம்ப நாள் வரணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து கம் சேர்த்துக்கோங்க. என்ன கம் இருக்கோ அந்த கம் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து அதை இதே மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ ஓகேங்களா அந்த மாதிரி கலர்ஸ் இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுப்பேங்க. லைட்டாக எனக்கு மைன்யூட் ஆரஞ்சு வரணும்னா நான் லைட்டாக கொஞ்சமாக எடுத்து தண்ணி கலந்து வச்சுருந்தேன். நான் பண்ணியிருக்கிறது கேசரி பவுடர் தான். ஏன்னா என் பசங்க வாயில் வைப்பாங்க அப்படின்ற ரீசனுக்காண்டி நான் வந்து கேசரி பவுடர் தான் எடுத்துருக்கேன். இதை என் பசங்க சாப்பிட்டாலோ கொண்டாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது. இது 10 டேஸ் வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் வராது. ஏன்னா நான் இதில் அதனால தான் வந்து வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகர் இல்லாதவங்க லெமன் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா. வினிகர் சேர்த்திங்கன்னா ஃபங்கல்ஸ் அதெல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காண்டி தான் நம்ம வினிகர் சேர்க்குறது. இப்போ இதில் வந்து நான் எல்லோ கலர் சேர்க்க போகிறேன். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை ஆகிற மாதிரி தான் தெரியும். உங்களுக்கு அதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பிசைய பிசைய விளையாட தான் அது வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இப்போ நான் இதில் வந்து எல்லோ கலர் சேர்க்க போகிறேன். பாருங்கள், நான் இப்போ வந்து இதில் வந்து எல்லோ கலர் நடுவால் ஊற்றுறேன். அதே மாதிரி தான் ஓகேங்களா. இப்போ சுற்றி வந்து இதை மடித்து விட்டுட்டு இதை வந்து இதில் வந்து இது பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராது. அழகாக வந்து நடுவால் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றும்போது தண்ணி கரெக்டான லெவல் கலந்துட்டிங்கன்னா வரும். இப்போ இதை நானே பெயிண்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஸ் வந்து கரெக்டான அந்த காம்பினேஷன் வந்து வராது. நான் எல்லாமே வந்து மைனூட் கலராக தான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுக்குறதுனால இது ஆன்டிபயோட்டிக்னால பசங்க யூஸ் பண்ணி விளாட்றாங்க, கொல்றாங்க, வாயில் வைக்கிறாங்க அப்படின்னா எந்தவித பயமும் இல்லாமல் நம்ம கொடுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வந்து இது பண்ணிங்கனாலே நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து இது பண்ணிடுறேன். எல்லோ கலர் வந்துச்சு. நீங்கள் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது பெயிண்ட் யூஸ் பண்ணுறதுனா கண்டிப்பாக வந்து கையை கழுவிட்டு பண்ணுங்கள். நான் இப்போ வந்து வீட்டில் இருக்கிற அந்த ஹோம்மேடான கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஒட்டாது ஓகேங்களா, கையில் ஒட்டாது. அதனால நான் கையை கழுவாமல் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து கையை கழுவணும் ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து கேரட் கலர் கொண்டு வரலாம் ஓகேங்களா. மிங்கிள் பண்ணிவிட்டு அதை சென்டராக வச்சு அதை வந்து பண்ண போகிறேன். இது ஒயிட்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் மிங்கிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து வந்துடும். இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த கலர்ஸ் வந்து வந்துடுச்சு.
பார்த்தீங்களா, நான் எல்லாமே மைனூட் கலராக வேணும் அப்படின்றதுனால லைட்டாக தான் கலந்துருக்கேன். நீங்கள் இதுவே வந்து எனக்கு வந்து எந்த கலர் டார்க் கலர்ஸ் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பொடி வந்து ஜாஸ்தி பண்ணிக்குவாங்க. இல்லை இதை விட மைனூட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை விட கம்மியாக பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இதை வந்து பசங்களுக்கு விளாட கொடுத்துட்டு ஒரு ஏர் கண்டெய்னரில் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு போதுமானது. ஓகேங்களா. சப்போஸ் இது வந்து காஞ்ச மாதிரி இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணினீங்க அப்படின்னா இதை ஒன்றும் பண்ண தேவையில்லை. காலையில் ஏர்லி மார்னிங் நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு பசங்க கையில் கொடுத்தீங்கன்னா இது பண்ணலாம். பசங்க க்ளேயை சாப்பிட்டா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்ற வந்து ஃபீலிங் வந்து இனிமேல் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. இப்போ நான் 3 கலர் ரெடி பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம க்ளே கொடுக்குறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரெயின் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் வீடியோ.